பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். குலதெய்வம் அப்படின்னா என்ன? எத்தனை பேருடைய குலதெய்வம் எத்தனை குடும்பங்களுக்கு தெரியும்? பொதுவாகவே எல்லா குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை எல்லா குடும்பங்களும் செய்து கொண்டு வருகின்றார்கள், உண்மை. அநேகாதி குடும்பங்களுக்கு இன்னும் சில குலதெய்வங்கள் தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையும் இருக்கு. அப்படி குலதெய்வம் தெரியலன்னா அதுக்கு என்ன பண்றது? இப்போ குலதெய்வம் அப்படின்னாலே கோல் செய்யாவிட்டாலும் குலம் செய்யும், குலம் செய்யாவிட்டாலும் குலதெய்வம் செய்யும்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த குலதெய்வம் எப்படி நமக்கு அந்த அருள் பாலிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியல இன்னமும். எப்படின்னா, குலதெய்வம் பிரார்த்தனை அப்படின்னாலே நமக்கு என்னுடைய அறிவு கெட்டினவரை, என்னுடைய நாலேஜ் கெட்டினவரை என்கிட்ட வந்ததில்லை அப்படின்னா குலதெய்வம் தெரியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் சொல்கின்ற பதில் என்னன்னா, கோடான கோடி பேர் சேவித்துக் கொண்டிருக்கின்ற மலையப்ப சுவாமி நமக்கு சீனிவாச பெருமாள் தான். அவர்கிட்ட நீங்க குலதெய்வமா ஏத்துக்குங்க. அதுக்கப்புறம் பெரியவர்கள் யார் சொல்லுகின்றார்களோ அந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ குலதெய்வம் அப்படின்னாலே ஜாதக கட்டங்கள்ல தெய்வஸ்தானம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அப்போதான் 9வது ஸ்தானம் பாக்யஸ்தானம். இது ரெண்டு தான் நம்மளுடைய குலதெய்வத்தை நிர்ணயிக்கக்கூடியது. இப்ப குலதெய்வத்தை நிர்ணயிக்கக்கூடியதுன்னா அது எப்படி 5வது ஸ்தானம் 9வது ஸ்தானம்ங்கிறது அப்படின்னா, பூர்வ கர்மாக்களை நிர்ணயிக்கக்கூடிய கர்மாக்கள் யாருன்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5வது இடம். அந்த 5வது இடத்துல செவ்வாயோ ராகுவோ, சனியோ ராகுவோ, இல்லை குருவோ புதனோ, இல்லை செவ்வாயோ கேதுவோ, இந்த மாதிரி கிரகங்கள் அந்த இடங்களில் இருந்தோமானால் தீய கிரகங்கள் பாப கிரகங்கள்னு உண்டு. அந்த தீய கிரகங்கள் இருந்ததுன்னா நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் கர்மாவினால் ஏற்படுறது. அப்போ அந்த கர்மாவினால் ஏற்படக்கூடிய அந்த பிராயச்சித்தத்தை நம்ம எப்படி தேடுறது, எப்படி பண்றது அப்படின்னா, ஒரு சிம்பிள் உதாரணம் உங்களுக்கு. 5 முகத்தை கொண்ட திருவிளக்கை வெள்ளிக்கிழமைக்கு சாயந்தரம் ஏற்ற வேண்டியது, பூஜை அறையிலே அதை ஏற்றிக்க வேண்டியது. 5 முகத்தை ஏற்றின பிறகு அந்த குத்தி விளக்கை தெய்வமாக பாவித்து நாம் அதை மனதார வேண்டிக் கொண்டோமானால் குலதெய்வம் எதுங்கிறது அந்த தெய்வத்தின் தீபச் சுடராக நமக்கு மனதிலே தென்படும். நீர் ராசியாக இருந்தால் அந்த நீர் முகமாக இருக்கக்கூடிய குலதெய்வம், நெருப்பாக இருக்க ராசியாக இருந்தால் நெருப்பு தெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வம், மற்றது வேறு அமைப்பில் இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை காட்டி கொடுத்து விடும். பெரியவர்கள் இருந்தோமானால் நமக்கு குலதெய்வம் தான் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிற அந்த 5வது இடத்தையும் பாக்யஸ்தானம் 9வது இடத்தையும் கொண்டு ஜோதிடர்களை நாடினோமானால் அவர்களை கொண்டு குலதெய்வத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். குலதெய்வம் நமக்கு பிரத்யக்ஷமானால் எல்லா காரியங்களுமே நமக்கு சக்சஸ் தான். குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியலன்னா ரொம்ப கடினம். ஆனால் அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் உண்டு. என்ன பிராயச்சித்தம்னா, இப்போ நான் கும்பிட்டு கொண்டிருக்கின்ற கடவுள் இருக்கின்றாரே அந்த கடவுளை எனக்கு குலதெய்வமாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் கூடிய சீக்கிரம் நம்முடைய குலதெய்வத்தை நாம் தேடி கண்டுபிடித்து அவருடைய அந்த அனுகிரகத்திற்கு நாம் எப்போதும் தயாரா இருக்கணும். அது உண்மை. அது ஜோதிடத்தினால்தான் முடியும். அதனால குலதெய்வம்னாலே என்னன்னா, குலம் செழிக்கணும், வம்சம் செழிக்கணும். நமக்கு இந்த குலம் செழிக்கிறதுக்கு எனக்கு அந்த பூர்வ புண்ணியம் நன்னா இருக்கணும், வம்சத்துக்கு எனக்கு ஏதாவது ஒரு சந்ததி வரணும், புகழ் வரணும் அப்படின்னா அந்த குலதெய்வம் வரணும். இதை எப்படி நிர்ணயிக்குங்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த 5வது பார்வை, 5வது இடம் பாக்யஸ்தானம் 9வது இடம், இதை கொண்டு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கொண்டு தெய்வத்தை நாம் நிர்ணயிக்கலாம். அந்த மாதிரி நிர்ணயித்தோமானால் அந்த தெய்வம் நமக்கே பிரத்யட்சமாகி காட்சி கொடுக்கும். இது ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணணும். இதை ஸ்ரத்தையா பண்ணாதான் நமக்கு
அந்த தெய்வம் வந்து நமக்கு காட்டி கொடுக்கும். அந்த மாதிரி காட்டி கொடுக்கும் முறையில தான் நமக்கு குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வாகும். ஆகவே பக்தி உள்ள அன்பர்களுக்கெல்லாம் இதை சொல்லிக் கொள்வது என்னவென்றால், கிடைச்ச தெய்வத்தை குலதெய்வமாகவும், அப்படி குலதெய்வம்தான் வேண்டும் என்று சொல்கின்ற ஆஸ்திக அன்பர்கள்லாம் ஜோதிட மகான்களை கொண்டு அதை நிர்ணயித்து தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டு நம்மளுடைய ஆத்ம திருப்தியை பிரார்த்தித்து பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது அந்த குலதெய்வ பிரார்த்தனை. வெள்ளிக்கிழமை அன்று 5 முகங்கள் கொண்ட குத்தி விளக்கை ஏற்றி 1 மணி நேரமாவது அந்த விளக்கு சுடர் விட்டு நம்ம பூஜை அறையில அந்த விளக்கானது நின்று எரியணும். அந்த மாதிரி எரியும் பட்சத்தில் 1 மணி நேரமாவது நம்ம அந்த பிரார்த்தனையை நம்ம குலதெய்வ எதுப்பா நீ தான் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். எப்போ அப்படின்னா 9 to 10 வச்சுக்கலாம். 10:30 to 12 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகுகாலம். அதனால 9 மணிக்கு மேல நம்ம செஞ்சுக்கலாம். சில பேருக்கு சனிக்கிழமையில 9 to 10 யமகண்டம், அதனால நமக்கு 7 to 8 பண்ணிக்கலாம். பெருமாளாக இருந்தால் பெருமாள் கண்படும், தேவியாக இருந்தால் தாயார் ஸ்வரூபமாக இருந்தால் தேவி நமக்கு பிரத்யட்சமாவாள். 1 மணி நேரமாவது நம்ம அந்த பூஜை அறையில அந்த திருவிளக்கை ஏற்றி அதுக்கு கொஞ்சம் அப்பப்போ எண்ணெய் விட்டு, எண்ணெய்னா நல்லெண்ணெய் வித்தினாலே போகும். தீபம்ங்கிறது நல்லெண்ணெய் தான். அந்த நல்லெண்ணெயை கொண்டு, சுத்தமான நல்லெண்ணெயை கொண்டு திரி போட்டு, பஞ்சு திரி போட்டு அந்த எண்ணெயை ஏற்றி அந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டோமானால் நமக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். யாராவது வந்து சொல்லுவாங்க, யாராவது வந்து வீட்டில் வந்து நமக்கு கிடைக்காத பொக்கிஷம்னா யாராவது வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கு தான் அந்த பிரார்த்தனை. யார் ரூபமாக வருவாங்கிறது நமக்கு தெரியாது, அந்த ரூபமாக வருவது தான் நமக்கு தெய்வம். அவங்களே வந்து இத்தனை நாள் வரை கண்டுபிடிக்கலாமா, இப்போதான் சொன்னாங்க கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கும்பொழுது அந்த தெய்வம் நமக்கு அதன் மூலியமாக நமக்கு தெரிவிக்கப்படுவது. அதனால அந்த குத்தி விளக்கை 1 மணி நேரமாவது எரியணும். எப்போ எரியணும்னா வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ. ஏன் அப்படி சொல்றேன்னா, தேவி அப்படின்னா வெள்ளிக்கிழமை, பெருமாள்னா சனிக்கிழமை, முருகன் அப்படின்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னா இத்தர தெய்வங்கள் அனைத்துமே ஞாயிற்றுக்கிழமைக்கு நமக்கு உகப்பான நாட்கள். ஆகவே இந்த நாட்கள்ல இந்த இடங்கள்ல நம்ம இந்த டயத்துல ஏற்றி வழிபட்டோமானால் அந்த தெய்வமே நமக்கு பிரத்யட்சமாக யார் மூலியமாகவாவது நமக்கு காண்பித்து விடும். அப்படிங்கிறதான் உண்மை. குலதெய்வ பிரார்த்தனைங்கிறது என்னன்னா, குலதெய்வம் இல்லாதவர்களுக்கு அந்த தீபம் குலதெய்வத்தை பிரத்யட்சமாக காட்டும். குலதெய்வம் உள்ளவர்களுக்கு இந்த தீபத்தை ஏற்றி நம்முடைய குலதெய்வத்தை அதில் ஈடுபடுத்தி பிரார்த்தித்தோமானாலே வைப்ரேஷன் ஆஃப் டு மை லைஃப், நம்முடைய குடும்பத்துக்கு வைப்ரேஷன் மூலியமாக கல்யாணம் ஆகலையா, கொஞ்ச நாள்ல நமக்கு சுகவரன் வரும், கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லையா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கன்சீவ் ஆகிடுவாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாள் வியாதியில் படுத்துட்டு இருக்காங்க சார், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தேறிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வைப்ரேஷன் மூலியமாக, அந்த தெய்வத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அரிய பெரிய பாக்கியம்தான் நமக்கு குலதெய்வத்தினுடைய பிரத்யக்ஷம். கண்ணால் பார்ப்பதுங்கிறது வேற, அனுபவிக்கிறதுங்கிறது வேற. அனுபவிக்கிறதுங்கிறது தான் வைப்ரேஷன். இந்த அனுபவம் அப்படின்னா நேற்றுக்கு இருந்த நிலைமை இன்னைக்கு என்ன சார் கொஞ்சம் பரவாயில்ல தேறிட்டேன் அப்படிங்கிறது தான் அனுபவம். அதான் வைப்ரேஷன். நேற்றுக்கு நான் அந்த பிரார்த்தனை பண்ணேன், இன்னைக்கு என் மனசுல கொஞ்சம் தெளிவா இருக்கு. தட் இஸ் வைப்ரேஷன். தெய்வம் அங்கே வந்துட்டார்னு அர்த்தம். கண்ணால் பார்ப்பதுங்கிறது ஞானிகள். நம்மளாம் சாதாரண மனுஷன் பிரார்த்தனை பண்ணாலே பெருமாள் அங்கே வந்துடுறார், தெய்வம் அங்கே வந்துடுறது. தெய்வம் வந்து மனசுல இருக்கு. பிரதியப் தேஜோ வாயு பாகாசாமே சுத்தியந்தாம் அப்படின்னா ஆத்ம சுத்தியத்தம், அந்தராத்மா சுத்தியத்தம், பரமாத்மாமே சுத்தியந்தம். ஆத்மா அந்தராத்மா பரமாத்மா, இது சுத்தியானாலே பெருமாள் அங்கே வந்துட்டார், பகவான் அங்கே வந்துட்டார். பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்னு சொல்றோம். மனசு தான் காரணம். மனசுல தீர்வையான முறையில பிரத்யட்சமா நம்ம தெய்வத்தை சேவிக்கணும். நம்மளுடைய குலதெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்றேன்னாலே அந்த குலதெய்வம் மனசுல வந்து உட்கார்ந்துன்றும். இதுதான் ஆதாரபூர்வமாக ஆகமத்துல, வேதத்துல, புராணத்துல, ஏன் ஒவ்வொரு தடவையும் அந்த பாரத போர்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாவம் என்னன்னா,
கிருஷ்ணனே அர்ஜுனனுக்கு பக்தி யோகத்துல சொல்லக்கூடியது என்னன்னா, ஆத்மாவே சுத்தி ஆத்மத்துல இருக்கக்கூடிய அந்தராத்மால இருக்கக்கூடிய பகவானே இந்த பக்தி யோகத்துல பத்தி சொல்லும் பொழுது அந்த பிரத்யட்சமான தெய்வம் கண்டிப்பாக காட்டும்.